சரி, அவளுக்கு ஒரு நல்ல வரன் பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறது என் கடமை இல்லையா? ஆமா. தம்பி இலாவும் பிசினஸ்ல பெரிய சாதனை படிச்சிருக்கு. இந்நேரம் அவருக்கும் நீங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அதான் நான் நேரடியா வந்து உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உங்க மகனுக்கு என் மகளை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். நீங்க சம்மதம்னு சொன்னா ஒரு நல்ல நாளா பார்த்து மற்ற விஷயங்களா பேசி முடிச்சுக்கலாம். எடுத்துக்கோங்க அங்கிள். நன்றிம்மா. சின்ன பொண்ணா? இது என் பெரிய பொண்ணு, அது என் சின்ன பொண்ணு. என் பெரிய பொண்ணு எஸ்டிபிஎம் படிக்குது, என் சின்ன பொண்ணு எஸ்பிஎம் படிக்குது. நல்லா படிக்கணும். அப்புறம் என் கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கீங்க. என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? இல்லை, இதெல்லாம் சரிப்பட்டு வருமானு யோசிக்கிறேன். ஏன் சரிப்பட்டு வராது? நீங்கள் மனசு வச்சா எல்லாமே சாதகமாக தான் இருக்கும். இல்லை, உங்கள் வசதி என்ன, அந்தஸ்து என்ன, நாங்கள் சரிப்பட்டு வருமானு தெரியல. என்ன ரத்னம், இப்போ போய் வசதிங்கிற தகுதிங்கிற? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இப்போ வசதியில் என்ன குறைச்சல்? இல்லாவோ நாடு பேசுகிற அளவுக்கு பெரிய தொழிலதிபர். என் மக டாக்டர் படிச்சிருக்கா. 2 பேரும் கல்யாணம் பண்ணி நல்லா வாழ போகிறாங்க. என்ன சொல்கிறீங்க? இல்லை, இப்படி திடுதிப்புன்னு வந்து என் மகனுக்கு உங்கள் பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. நான் எப்படி உடனே பதில் சொல்கிறது? என் மகனை ஒரு வார்த்தை கேட்கணும். நான் அவனை கேட்டு தான் பதில் சொல்லுவேன். என்ன ரத்னம், இப்போ போய் உங்கள் மகன்கிட்ட கேட்கணும்னு சொல்கிறீங்க? நான் என் மகன்கிட்ட கேட்டுட்டா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம பேசி முடிவெடுத்தா நம்ம பிள்ளைங்க ஒத்துக்கணும். நான் அப்படி தான் என் பிள்ளைங்களை வளர்த்துருக்கேன். நீங்கள் என்னன்னா அங்கே கேட்கணும் இங்கே கேட்கணும்னு சொல்கிறீங்க. ஓ, அப்படின்னா உங்கள் மூத்த மகன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க? அது வந்து சரி சரி விடுப்பா. இப்போ என்ன, உன் மகன்கிட்ட சம்மதத்தை கேட்கணும். தாராளமாக கேளு, ஆனால் சீக்கிரமாக முடிவு சொல்லு. அப்புறம் ரத்னம், நான் புறப்படுறேன். சரி, நல்லா பதிலாக சொல்லணும். நல்லது. வணக்கம். வணக்கம். வரேன். போயிட்டு
நல்ல மூக்கு அடிக்கிற மாதிரி சொன்னீங்கப்பா. ஆனா ஒண்ணு, அவளோட வந்தா பேச்சு மட்டும் குறையவே இல்லை. அப்பா, காசு பணம் இல்லாதப்ப யாரும் நம்ம வீடு தேடி வரல. ஆனா இப்ப எல்லாமே வராங்க. இதான்ப்பா உலகம். உண்மைதாம்மா. சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் நீங்க சொல்றதாம உண்மை. ஆனா ஒண்ணுப்பா, அவளோட மீசிய பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. என்ன ரத்னா, இந்த மாசத்தோட வேலையை விட்டு போறா போல இருக்கு. நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். என் பிள்ளைங்க மாதிரி தான் உன் பிள்ளைங்களும் இருக்கும்னு. ஆனா நீ சொன்ன மாதிரியே உன் பிள்ளைங்க சாதிச்சு காமிச்சிட்டாங்க. உன் பிள்ளைங்க மாதிரியே மற்ற பிள்ளைகள் இருந்துட்டா தாய் தகப்பேன் முதியோர் இடத்தை தேடி போக அவசியமே இருக்காதுப்பா. எப்படியோ என் தலையிலத்தை பத்தியா கட்டை வேகிற வரைக்கும் இங்கே வேலை பார்க்க வேண்டியதா போச்சு. ஏதோப்பா வேலையை விட்டு போனதுக்கப்புறம் இந்த வேலாயுதத்தை மறந்துடாத. என்னப்பா அப்படி சொல்ற? இத்தனை வருஷ காலமா நான் பட்ட கஷ்ட நஷ்டங்களை அறிஞ்சு எனக்கு ஆறுதலும் தைரியமும் சொன்ன உன்னை எப்படி மறப்பேன்? நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னேன். நல்ல நண்பர்களாக நம்ம பழகிட்டோம். நான் எப்படி உன்னை மறப்பேன்? கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவேன். சரிப்பா. இப்போ கூட இந்த வேலையை விட மனசே வரல. ஆனால் பசங்க சொல்கிறாங்கன்னு தான் விடுறேன். இல்லாட்டினா யார் விடுவா இந்த வேலையை? என்னமோப்பா, உன் பிள்ளைங்க உன்னை உட்கார வச்சு சோறு போகணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஆசையை மறுக்கிறது நியாயம் இல்லை தான். எல்லாருக்கும் இந்த மாதிரி சந்தர்ப்பம் அமையாது. உனக்கு அமைஞ்சிருக்கு. புள்ள குட்டியோட சந்தோஷமா இரு. சரி சரி, இந்த தண்ணி குடிப்பாங்க வெய்யா, அப்போ வந்து குடிக்கிறேன். நான் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. என்னப்பா அது புது கதையா இருக்கு? அன்னைக்கு விவசாயம் படிக்க போறியான்னு அவ்வளவு கேவலமா பேசிட்டு போனவரா இன்னைக்கு அவர் பொண்ணுக்கு என்ன மாப்பிள்ளை கேட்டுட்டு போயிருக்காரு. அதான்ப்பா எனக்கும் இப்ப எனக்கு புரியுதுப்பா. பேப்பர் படிச்சு பார்த்திருப்பாரு. அன்னைக்கு விவசாயம் படிக்க போறேன்னு இவனை இவ்வளவு கேவலமா பேசிட்டு வந்துட்டோமே. இன்னைக்கு நாடே பாராட்டுற அளவுக்கு பையன் ஒரு சாதனை பண்ணியிருக்கான். இப்போ இவனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கணும் யோசிச்சு பார்த்திருப்பாரு. அதான் உடனே வீடு தேடி வந்து அவர் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கட்டிட்டு போயிருக்காரு. அப்பா, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. ஏன்பா இல்லா, நீ யாரையாவது விரும்புறியாப்பா? ஆமாப்பா, பேர் அஸ்வினி, என் கூட படிச்ச பொண்ணுப்பா. என்னோட பிசினஸ் பார்ட்னர் தான். என்னோட இந்த வெற்றிக்கு சாதனை அமர்றத தவிர்த்து இவ்வளோ ஒரு காரணம்ப்பா. இது அவங்க வீட்டுக்கு தெரியுமா? அவங்க அப்பாவுக்கு தெரியும்ப்பா. என் பிஸ்னஸ் நல்லா வந்த பிறகு தான் கல்யாணம்னு சொல்லிட்டாரு. எல்லாம் சரியான பிறகு தான் உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சேன். இல்ல, பிள்ளைகளோட சந்தோஷம்னா பெத்தவங்களுக்கு சந்தோஷம். நீ உன் விருப்பப்படி செய்யப்பா. காலம் பூரா வாழ போறவன் நீ. உனக்கு அமைய போற பொண்ணு உனக்கு பிடிச்சவளா இருக்கும். எனக்கு முழு சந்தோஷம். இந்த விஷயத்த அந்த தமிழரசன்கிட்ட இப்பவே சொல்லிடுறேன். சரிப்பா. அண்ணே, அண்ணி எப்படி இருப்பாங்க? உன்னை விட உயரமாவே இருப்பாங்க. கேட்காமலே இருந்திருக்கலாம். என்னது? ஒண்ணும் இல்லை. சொல்லவே இல்லை. இதுதான் அடிக்கடி ஆபீஸ் விஷயமா வெளியே போறதோ? ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். என்ன? அன்னைக்கு தம்பின்னு ஏதாவது விட்டுங்க விட்டுங்க. வணக்கம், நான் செல்வரத்ன பேசுறேன். வணக்கம், நான் செல்வரத்ன பேசுறேன். வணக்கம் வணக்கம். உங்க போனுக்கு தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன தம்பி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரா? முகூர்த்த தேதியை குறிச்சிடலாமா? என்ன மன்னிச்சிடுங்க, அவரு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. என்ன சொல்றீங்க? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சொல்லுங்க. இல்லா அவர் கூட படிச்ச பொண்ணையே விரும்புறாரு.
அந்த பொண்ணையே திருமணம் செய்துக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு என்னையா இது? வீடு தேடி வந்து மாப்பிள்ளை பார்த்ததுனால நான் என்ன உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டேனா? நீங்கள் என்னங்க எனக்கு எதை சொன்னாலும் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்க தானே அவங்க விரும்பின பண்ணி அவர் கல்யாணம் பண்ணி வச்சுங்க. அதே போல் என் பையனோட ஆசைக்கு நான் எப்படி மறுப்பு சொல்ல முடியும்? உங்கள் பிள்ளைங்களோட சந்தோஷம் உங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் என் பிள்ளைங்களோட சந்தோஷம் எனக்கு முக்கியம். என்னை மன்னிச்சிருங்க. யார்கிட்ட இவ்வளவு நேரம் போன்ல பேசுறீங்க? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? அன்னைக்கு உனக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்தேன்னு சொன்னேன்ல, அவங்க தான். ஏன்பா அவங்க என்ன சொன்னாங்க? அந்த பையன் அவன் கூட படிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறானா. உனக்கு வேற மாப்பிள்ளைய பார்க்க சொல்லிட்டாங்க. ஐயோ, இதுதான் உங்க கோபத்துக்கு காரணமா? அப்பா இது சாதாரண விஷயம். எனக்கு என்ன மாப்பிள்ளையா கிடைக்காது? இதுக்கு போய் அனாவசியமா கோவப்படுறீங்களப்பா? அதுக்கு இல்லம்மா, நல்ல பையன், நல்ல குடும்பம் தான். பொண்ணை பெத்தவனு கூட பார்க்காம அவன் வீட்டு படியேறி போய் அந்த பையனை உனக்கு கேட்டு வந்தேன். அவன் உன்னை ஏத்துப்பான்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா அவன் என்னை ஏமாத்திட்டான். அப்பா, எனக்கு என்ன பரிசம் போட்டுட்டா வேணான்னு சொன்னாங்க? சும்மா கேட்க தானே போனீங்க. கவலைப்படாம போய் படுங்கப்பா. நமக்கு யார் எதிரி? யார் இந்த வேலையை பண்ணிருப்பா? அதான் எனக்கும் தெரியும். ஹலோ, என்ன தம்பி, தமிழ் அரசன் பேசுறேன். லெட்டர் எதுவும் வந்திருக்கா? நல்லா படிச்சு பார்த்துட்டு பதில் அனுப்பிடு. தப்பா அனுப்பாத. இல்ல, யார் போன்ல? எங்க அப்பாவோட பழைய நண்பர். அவர் மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டாரு. நான் அதுக்கு ஒத்துக்கல. அதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு. இந்த காலத்துல இப்படியே மனுஷங்க இருக்காங்களா? நம்ம ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்றதால அவருக்கு என்ன லாபம்? என்னை பழி வாங்கிட்டதா அவருக்கு ஒரு ஆத்ம திருப்தி. அதான். நாம ஒன்றும் தப்பு பண்ணலையே. பேசாம இந்த லெட்டருக்கு ரிப்ளை பண்ணிட்டு நம்ம வேலையை பார்ப்போங்க. அது முடியாது சாதனா. ஏன்? இப்போதைக்கு நம்ம ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. நாம அவங்களுக்கு ரிப்ளை பண்ணி அதை அவங்க மறுபரிசீலனை செஞ்சு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நாம நம்ம ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலான்னு அவங்க நம்மளுக்கு லெட்டர் எழுதினாதான் நம்ம எதுவும் செய்ய முடியும். நீங்க யாரும் கவலைப்படானா, இந்த பிரச்சனை நானே சரி பண்ணிக்கிறேன். எப்படி? நீ ஏன் கவலைப்படுற? அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. போய் மற்ற வேலையை பாரு. லெட்டர் கூட வச்சு. ஹலோ, நான் இளங்குமரன் பேசுகிறேன். அப்பா இருக்காரா? இருங்க கூப்பிடுறேன். இல்லை பரவாயில்ல, நான் அவங்ககிட்ட தான் பேசணும். சரி சொல்லுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஆனால் இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா இது என் வாழ்க்கை பிரச்சனை. ஆமாவா? நாளைக்கு ஈவினிங் நான் கோயிலுக்கு போவேன். நீங்கள் அங்கே வந்துடுங்களேன், நம்ம அங்கே மீட் பண்ணலாம். என் கான்டாக்ட் நம்பர். சரி, நில்லுங்க கொஞ்சம். சொல்லுங்க. 013 6095 865. என் நம்பர் எடுத்துக்கங்களேன். இருங்க வரேன். 036 299 1818. ஓகே சரி, ரொம்ப நன்றி. யாருமா ஃபோன்ல? அப்பா, என் ஃப்ரெண்ட்ப்பா. சரி போய் படி, மணியாச்சு. நாளைக்கு காலையிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். சரிப்பா.
ஹலோ. ஹலோ, நான் கவிதா பேசுறேன். நான் இங்கே தான் கோயில் வெளியில் வெயிட் பண்ணிடுறேன். சரி, நான் வரேன். ஓகே. ஹலோ. ஹாய். கவிதா. இல்ல. சரி, இப்போ சொல்லுங்க. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? இதை படிச்சு பாருங்க. யார் இப்படி ஒரு பொய்யான தகவல் உங்களுக்கு கொடுத்தது? உங்க அப்பா. ஏன் அப்பாவா? ஆமா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மறுத்துங்கிற கோபத்துல அவர் இப்படி செஞ்சுட்டாரு. நீங்க பாருங்க மிஸ் கவிதா, நாங்க 4 நண்பர்கள் சேர்ந்து ராத்திரி பகலா எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் ஆரம்பிச்ச பிசினஸ் இது. இந்த லெட்டர்னால பாதிப்பு எனக்கு மட்டும்னா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, அதை நான் தாராளமா ஏத்துப்பேன். ஆனா இதனால பாதிப்பு எனக்கு மட்டும் இல்ல, என்னோட மற்ற 3 நண்பர்களும் தான். உங்க அப்பா எங்க வீட்டுக்கு வந்து உங்களை எனக்கு கேட்கும் போது நான் அஸ்வினியை காதலிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பாவோட நண்பர் மகங்கிற முறையில நான் உங்களை ஏத்துக்கிட்டேன்னா அதுவே நான் காதலி செய்யற துரோகமாயிரும். அஸ்வினி என் கூட சேர்ந்து என்னோட முன்னேற்றத்துக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கேன். உங்க அப்பா வந்து கேட்டாருக்காக நான் அஸ்வினியை மறந்துட முடியுமா? சொல்லுங்க பாப்போம், உங்க அப்பா செஞ்சது நியாயமா? என் அப்பா அப்படிதான். அவர் நினைச்சதை நடக்கணும், கேட்டது கிடைக்கணும். அப்படி அது நடக்கலன்னா ஆத்தத்தை என்ன செய்ய போறாங்கன்னு அவருக்கே தெரியாத விஷயம். நீங்க கவலைப்படாதீங்க, நான் அப்பா கிட்ட பேசுறேன். உங்க அப்பானால எவ்வளவு சீக்கிரமா இந்த கம்ப்ளைண்ட் வித்ட்ரா பண்ண முடியுமோ ப்ளீஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. ஏன்னா நாங்க ரிப்போர்ட் அனுப்பி அப்புறம் எங்க மேல எந்த தவறும் இல்லைன்னு உறுதிப்படுத்திட்டாங்கன்னா உங்க அப்பா தான் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் இந்த லெட்டர் நான் எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துட்டு போங்க. நான் கூப்பிட்ட உடனே அதுக்கு மறுப்பு தெரிவிக்காம என்னை மதிச்சு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இட்ஸ் ஓகே. பார்க்க போனா நான் தான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எங்க அப்பா பெரிய பிரச்சனை நீங்க தானே காப்பாத்திருக்கீங்க. பரவாயில்லைங்க. சரி, நம்ம கிளம்புறோம். ஓகே, சரி. பாப்பா, என்னம்மா? என்ன பண்ணீங்க? இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? இது யார் உனக்கு தந்தா? இப்ப அது முக்கியம் இல்லப்பா, நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க அதான் முக்கியம். இந்த ப்ராஜெக்ட் வந்த பிறகுதான் அவன் இவ்வளவு திமிரா நடந்துக்கிட்டான். அதான் அவனை அடியோட ஒழிச்சுன்றதுக்காக இப்படி பண்ணேன். போதும்பா, கல்யாணங்கிறது ஒருத்தர் விரும்பி பண்ணிக்கிறது. இப்படி வலுப்பட்டு கொண்டு வரக்கூடாது. ஏன்பா, என்ன அவர் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்காகவா நீங்க இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயம்ப்பா. என் பொண்ணை வேணான்னு சொன்னவனை இன்னும் அழ வைப்பேன். எதுப்பா சின்ன காரியம்? 4 இளைஞர்கள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச அரிய கண்டுபிடிப்ப இந்த லெட்டர் மூலமா அழிக்க நினைச்சீங்களே, இதுவா சின்ன காரியம்? நீங்க இப்ப செஞ்சுட்டு வந்திருக்க காரியத்தோட பெரிய பெரிய விளைவுகளை யோசிச்சிருந்தீங்கன்னா இது சின்ன காரியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்பா, அவங்க இந்த லெட்டருக்கு ரிப்ளை பண்ணி அவங்க மேல எந்த குற்றமும் இல்லைன்னு நிரூபிச்சுட்டாங்கனாக்கா பிறகு ஜெயிலுக்கு போக வேண்டியது நீங்க தான்ப்பா. எதுக்காகப்பா இப்படி எல்லாம் செஞ்சீங்க? இப்படி லெட்டர் அனுப்பி அவரை மிரட்டினா மட்டும் அவர் பயந்துகிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்குவார்னு நினைச்சீங்க? அவருக்குள்ள இருக்கிறது அந்த பொண்ணு மேல வச்சிருக்கு புனிதமான காதல, அதை நம்மால எதிர்க்க முடியாதுப்பா. அவர் படிக்கிற காலத்துல இருந்து அந்த பொண்ணை விரும்பிட்டாரு. இது தெரியாம நீங்க அவங்க அப்பா கிட்ட போய் பேசிட்டா அதுக்கு அவர் என்னப்பா பண்ணுவாரு? உங்க பொண்ணு நல்லா இருக்கணுதுக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறது சரியாப்பா? இப்ப நீ என்னதான் செய்ய சொல்றமா? முத போய் கேஸை வாபஸ் வாங்குங்க. அப்படி நான் வாபஸ் வாங்கினா அந்த அபராத தொகையை நான் கட்டணும் கவிதா. இப்ப நீங்க கேஸ் வாபஸ் வாங்கலன்னா போய் புகார் கொடுத்ததுக்கு அபராத தொகையோட ஜெயிலுக்கும் போகணும்பா. நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுங்கப்பா.
காட்டா பத்தியா? அது தப்பான புகார்னு கண்டுபிடிச்ச பிறகுதான் இருக்குப்பா அவருக்கு. இவன மாதிரி பயல்களை ஜெயில பிடிச்சு போடணும்பா. அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். தப்பு பண்ணவரு கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே ஆவாரு. நீங்க கவலை விடுங்கப்பா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எப்ப வேலையை விட போறீங்க? போன மாசமே வேலையை விட்டு நிக்கிறேன்னு சொல்லிட்டேன்பா. புது ஆள் வர வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தெரிஞ்சிடும். போதும்பா. இத்தனை காலமா நீங்க எங்களுக்காக உழைச்சது போதும்பா. இப்பதான் நாங்க ஒரு நல்ல நிலைமையில இருக்கோம்ல. இந்த நேரத்துல நீங்க வேலைக்கு போய்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பாக்குறவங்க எங்களை தான் தப்பா நினைச்சுக்குவாங்க. அம்மாவோட உழைப்புக்கு தான் என்னால ஓய்வு கொடுக்க முடியாம போயிடுச்சு. நீங்களாவது நிம்மதியா வீட்டுல இருங்கப்பா. உங்க பாஸ் கிட்ட சொல்லி வேற ஆளத்துல சொல்லுங்க. அவங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. வேற ஆள் என் இடத்துக்கு வர வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு இருந்து பார்த்துக்கங்கன்னு பாஸ் கேட்குறாரு. அவர்கிட்ட முடியாதுன்னு எப்படி சொல்றது? அது மட்டும் இல்லப்பா, நம்ம கஷ்ட காலத்துல நமக்கு சோறு போட்ட வேலை அது. நீ ஒன்றும் கவலைப்படாத. நாளைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். சரிப்பா. ஹலோ. வணக்கம் இல்லா, நான் கவிதா பேசுறேன். வணக்கம் கவிதா. எனி குட் நியூஸ்? இல்லை, நேற்று நான் அப்பா கிட்ட பேசிட்டேன். அவரும் கேஸை வாபஸ் வாங்க ஒத்துக்கிட்டாரு. இனிமே நீங்க கவலைப்படாம வேலை செய்யலாம். ரொம்ப நன்றி கவிதா. நன்றியை நான் தான் உங்களுக்கு சொல்லணும். எங்க அப்பா செஞ்ச தவறுக்கு எந்தவித சட்ட நடவடிக்கையும் எடுக்காம அவரை காப்பாத்துறதுக்காக என்கிட்ட பேசினீங்களே, உங்களை என்னன்னு சொல்லி பாராட்டுறது? இல்ல, அவர் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது இல்லையா? ஏதோ மேல அவருக்கு ஒரு சின்ன மன வருத்தம், அதான் அப்படி பண்ணிட்டாரு. விட்டுருங்க, இதோட மறந்துடுவோம். ரொம்ப நன்றி இல்லா. பாய். ஓகே, பாய்.